ஏதோ அதுக்கான சப்ஜெக்ட் இது கிடையாது, அது அப்புறம் சொல்லுவோம். ஆக விதி மதி கதி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விஷயத்தில் விதினா தானாக நடக்கிறது, மதினா நாமளே நடத்திக்கிறது. எப்படி? விதினா தானாக நடக்கிறது, மதினா நாம நடத்திக்கிறது. இது ரெண்டில் எது ரிசல்ட்டாக வருதோ அது பேர் கதி. அது பேர் கதி. ஆக அந்த கதியை நாங்கள் காரகத்தை வச்சு பார்ப்போம், விதியை லக்னத்தை வச்சு பார்ப்போம், மதிய சந்திரனை வச்சு பார்ப்போம். சில பேருக்கு விதி மதி கதி எல்லாம் ஒரே வீட்டில் உட்காந்துருக்கும். ஒரே ராசி, ஒரே லக்னம், அதுக்குள்ளேயே அந்த காரகனும் உட்காந்துருப்பார். இதுதான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அவருக்கு விதி இருக்கா, அவருக்கு அது பரிகாரம் பண்ணால் செய்வாரா, அது ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்ற 3 விஷயமும் இருக்கும். சில பேர், பெரும்பாலான மக்கள் ராசியும் லக்னமும் ஒன்றா கூடி இருக்கிறவங்க பெரும்பாலும் அவங்களுக்கு நடக்கிறது தான் நடக்கிறது, அவங்களால மாற்றிக்க முடிய மாட்டேங்குது. ஆனால் பரிகாரம்னு மனமோந்து செய்கிறவங்க அதில் ரொம்ப ரேர். ராசி லக்னம் சேர்ந்து இருக்கிறவங்க அவங்க பரிகாரம்னு ஒன்று செய்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருக்கும். அப்படி அவர்கள் செய்யும்போது அவர்களுக்கும் ரிசல்ட் கிடைக்கிறது உண்டு. அவங்களுக்கும் ரிசல்ட் கிடைச்சிருக்குது, அனுபவபூர்வமாக நாங்கள் பார்த்துருக்குறோம். இது தவிர மீதி எல்லாருக்கும் ராசி வேறையாக இருக்கும், லக்னம் வேறையாக இருக்கும். லக்னத்துக்கு நாடி ஜோசியத்தில் க்ளீனாக போடுவாங்க. லக்னத்துக்கு 7ஆம் இடம் அஷ்டமத்தில் போய் மறைஞ்சு போச்சு, இல்லை கெட்டு போச்சு, நீசமாயிடுச்சு. ராசிக்கு 7 மறைஞ்சு கெட்டு போயிருக்கே அப்படின்னு அவர் பலன் சொல்லுவார். யார்? அகஸ்திய மகான் பலன் சொல்லுவார். இவங்களுக்கு இந்த பரிகாரம் செஞ்சால் அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை நடக்க போகுதுன்னு. உடனே அவரோட சிஷியன் ஒரு குறுக்கு கேள்வி கேட்பார். அகஸ்தியரோட சிஷியன்னு யாரோ ஒருத்தர் ஒரு குறுக்கு கேள்வி கேட்பார். ஐயா குருவே, நாங்கள் சொல்கிறோன்னே தப்பாக நினைக்காது, ராசிக்கு 7 கெட்டு போயிருக்கு, லக்னத்துக்கு 7 கெட்டு போயிருக்குதே, இவங்களுக்கு எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்பார். அப்போ இவர் சொல்லுவார், அதில் எந்த இடத்துல பலன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ராசிக்கு லக்னத்துக்கு 7 கெட்டு போயிருந்தாலும் காரகம் நல்லா இருக்குது, அதாவது கதி நல்லா இருக்குது. நான் சொல்கிற பரிகாரம் செஞ்சாக்கா நீ சொல்கிற அந்த கெடு பலன் ஏன் நடக்க போகுது, நான் சொல்கிற நல்ல பலனே நடக்கும், அதனால தான் நல்லது சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ பரிகாரத்தினால பலன் காண வேண்டிய ஜாதகம்னு சிலது இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அந்த பரிகாரங்களை கரெக்டாக செய்கிற பட்சத்தில் அதெல்லாம் நடக்கும்னு அர்த்தம். ஆக விதியும் மதியம் ஒன்றா இருக்கிறவருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கணும். முடியாத பட்சத்தில் விதியும் மதியம் ஒன்றா இருக்கும். எப்படி ரெண்டும் ஒன்றா போகும். நடக்கக்கூடாதுன்னா நடக்கக்கூடாததே போவோம், நடக்கணுன்னா நடக்கணும்னு போவோம். அது மட்டும்தான் சேலஞ்சிங்காக இருக்கும். மீதி எல்லாருக்கும் விதி வேறு மதி வேறையாக இருக்கும்போது அதை மதிக்கொண்டு நம்ம பரிகாரம் செஞ்சோம்னா கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்புறமா